ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம குமரி கண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? குமரி கண்டம்னு சொன்னாலே நிறைய குழப்பங்கள் தாங்க வரும். குமரி கண்டங்கிறது ஒன்று இருந்துச்சா, இல்லை குமரி கண்டம்னு ஒன்று இல்லவே இல்லையா, எதுவுமே தெரியலங்க. இந்த வீடியோவில் குமரி கண்டங்கிற ஒன்று இருந்துச்சா இல்லையா, இல்லை இருந்தால் அது எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க எல்லாத்தையும் விவரமாக பார்க்கலாங்க. குமரி கண்டம் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் இருந்த ஒரு மிகப்பெரிய கண்டங்க. இந்த குமரி கண்டம் பண்டைய தமிழர்களோட நாகரிகத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்கங்க. குமரி கண்டம் அப்படிங்கிறது குமரி நாடு எப்படின்னு மாற்றி சொல்லிகிட்ருக்காங்க. 19ஆவது நூற்றாண்டில் இருந்த ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா இந்த நாட்டில் இருக்க அறிஞர்களில் சில பேர் லெமூரியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கண்டம் மூழ்கியிருக்கலாம் அப்படின்னு யூகித்திருக்காங்கங்க. ஏன் அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, அதுக்கப்புறம் மடகாஸ்கர் இந்த நாடுகளுக்கெல்லாம் இடையே காணப்படுற நிறைய ஒற்றுமைகள் தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழோட மறுமலர்ச்சி ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க குமரி கண்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு ஏற்றுக்கிறாங்கங்க. பண்டைய தமிழ் நாகரிகம் லெமூரியா கண்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த கண்டத்தில் ஒரு மிகப்பெரிய கடல் பேரழிவு வந்துச்சுங்களாமா. அதுக்கப்புறம் அந்த லெமூரியா கண்டமே கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு எழுத்தாளர்கள் சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே குமரி கண்டம் அப்படிங்கிற பேரே வெளியே வந்துச்சு. இந்த லெமூரியா கண்டத்தை பற்றி விவரமாக கூறுறதுக்கு தான் குமரி கண்டம் அப்படிங்கிற பேரவே பயன்படுத்தியிருக்காங்கங்க. இந்த லெமூரியா கண்டத்தோட பேரழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா புவித்தட்டுகளோட சீரற்ற நகர்வு தாங்க. இதனால கூட லெமூரியா கண்டம் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த லெமூரியா கண்டத்தில் பாண்டியர்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நிறைய எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க. அங்கே தமிழ் இலக்கிய கல்வியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க உருவாக்குன 2 சங்கங்கள் இருந்ததாக கருதப்படுதுங்க. தமிழ் மொழி அப்புறம் தமிழ் மொழியோட கலாச்சாரம் இது ரெண்டையுமே நிரூபிக்க உதவுறதுக்கு குமரி கண்டம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. குமரி கண்டம் மட்டும் இப்போ அழியாமல் இருந்திருந்தா உலகத்துலேயே அதிக பேசப்படுற மொழியாக தமிழ் தாங்க இருந்திருக்கும். குமரி கண்டம் தமிழ் நாகரிகத்தோட தொட்டில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கங்க. இது மட்டும் இல்லைங்க, குமரி கண்டம் இருக்கா இல்லையான்னு கேஸ் கூட போட்டிருக்காங்கங்க. அது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம மதுரையில் தான். 2020ஆவது வருஷம் அக்டோபர் மாதத்தில் மத்திய மாநில அரசுக்கு பதிலாக உயர்நீதிமன்றம் மதுரை கிளையே உத்தரவிட்டிருக்குதுங்க. அதுக்கு குமரி கண்டத்தை பற்றி 15 வருஷமாக ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்க ஒரிசா பாலு அப்படிங்கிறவங்க இது உதவணும் அப்படின்னு கேட்டுருக்காங்கங்க. இன்னுமே அதை பற்றின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இந்தியா, மாலத்தீவு, அப்புறம் மொரீஷியஸ், மடகாஸ்கர், ரியூனியன் அப்படிங்கிற பல நாடுகளில் போய் குமரி கண்டத்தை பற்றின ஆராய்ச்சிகளெல்லாம் இவர் செஞ்சிட்ருக்காருங்க. அகில திரட்டு அம்மானி அப்படிங்கிற நூலில் குமரி கண்டம் 152 மைல்கள் தெற்கில் விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதில் மட்டும் 16,008 வீதிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ இருக்கிற பூமியோட கோள வரைபடங்கள் எல்லாம் குமரி கண்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல கடலோட ஆழம் 200 அடி வரைக்கும் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இடங்களில் 2000 அடி வரை இருக்குது. இந்த பகுதிகளெல்லாம் இப்போ குறைவான ஆழத்தில் தானே இருக்குது. அதனால் குமரி கண்டம் இருந்ததுக்கு ஆதாரங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கங்க. ஐந்திரம் அப்படிங்கிற நூலில் குமரி கண்டம் மிகப்பெரிய நிலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. பெருமலை அப்படிங்கிற மலையிலிருந்து ஒரு ஆறு வருது அப்படின்னும் 7 நிலமுமே 7 நாடாக அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. ராமாயணத்தில் கூட குமரி கண்டம் இருந்ததற்கான குறிப்புகளெல்லாம் கிடச்சிருக்குங்க. அதில் நீங்கள் தென் திசையை நோக்கி போகும்போது தங்கம், முத்து இந்த மாதிரி ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மதில் கொண்ட ஒரு ரொம்ப பெரிய மாநகரத்தை பார்ப்பீங்க. அங்கே இருக்கிற பேரரசரான பாண்டியனோட காபாடபுரத்துலேயுமே சீதையை தேடி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இலக்கியங்கள், புராணங்கள் இதுங்களில் இருந்த குறிப்புகளுங்க. இலக்கியங்களில் மட்டுமே இருக்கிறதுனால இதை சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்கங்க, சில பேர் நம்புகிறாங்கங்க. இதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இது இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே தாங்க இருக்கும்.